ரோமரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 24 பாருங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். யாரு? பாவம் செய்தவர்கள். எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் பாவம் செஞ்சாச்சு, மகிமையை இழந்தாச்சு. பாவம் செஞ்ச தெய்வ மகிமையை இழந்துருவோம். எப்படி ஆதாம் மகிமையை இழந்தாரோ அதை போல பாவம் செய்தது நிமித்தம் மகிமை இழந்து போகிறது. மகிமை இழந்தவர் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, அதற்காக தான் அங்கே என்ன பண்றார்? பிதா என்ன பண்றாரு? இறங்கி வர்றாரு. இலவசமாய் அவருடைய கிருபை. யாருடைய கிருபை இது? பிதாவுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை கொண்டு, கிறிஸ்து இயேசு நமக்கு மீட்பை அருளி செய்ததுனால நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். முதல்ல தேவன் எப்படி இருந்தார் பாருங்க. 25ஆம் வசனத்துல, தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து. யார் பொறுத்து கொண்டா? பிதாவாகிய தேவன் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக பிதாவாகிய தேவன் பொறுமையாயிருந்தார். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து பொறுத்திருந்தார். ஏன்னா ஜனங்கள் விக்கிரகத்தின் வழிபாட்டுக்குள்ள போனாங்க, பொருளாசைக்குள்ள போனாங்க. ஜனங்கள் மனம் திரும்புவதற்குள்ள வரணுங்கிற எண்ணமற்றவர்களாய் திரிந்தார்கள். அப்போ பாருங்க, தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்கள், அதெல்லாம் முதல்ல நடந்த பாவங்களை எல்லாம் பார்த்து ஜனங்கள் மேல கர்த்தர் எப்படி இருந்திருக்கிறாராம்? பொறுமையாய் இருந்திருக்கிறார். பொறுமையின் தேவன் அவர். இன்னைக்கு நம்ம எத்தனை விஷயத்துல பொறுமையா இருக்கிறோம்? யாரையாவது நமக்கு விரோதமா செஞ்சா நம்மளால பொறுத்து கொள்ள முடியல, நிந்திச்சா பொறுத்து கொள்ள முடியல, அசட்டை பண்ணா பொறுத்து கொள்ள முடியல, கேலி பண்ணா பொறுத்துக்கிட முடியல, கிண்டல் பண்ணா பொறுத்துக்கிட முடியல, பரியாசம் பண்ணா பொறுத்து கொள்ள முடியல. திருப்பி ஏதாவது செய்யலை, திருப்பி ஏதாவது பேசலைன்னா நம்மளால இருக்க முடியல. பொறுமையற்ற ஸ்பாவத்தில் நம்ம பீடிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரால் நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்போம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்குள்ளாய் அருளி செய்யப்பட்டு இருக்கிறார்? சரீரத்தின் செய்கைகள் அழிக்கப்படும்படிக்கே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவர் தம்முடைய பொறுமையை காண்பிக்கும் பொருட்டாக அந்த பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை, பொறுமை என்பது ஒரு நீதி, அந்த பொறுமை என்ற நீதியை காண்பிக்கும் பொருட்டாக பாருங்க, தாம் நீதி உள்ளவரும். யாரு? பிதாவாகிய தேவன் நீதி உள்ளவர். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நீதிமானாக்கிட்டார். அவர் பொறுத்து, அவர் பொறுமையை கை கொண்டபடியினால தம்முடைய நீதியை வெளிப்படுத்தும்படி தம்முடைய குமாரனை செலக்ட் பண்ணி, அவர் தம்முடைய நீதியை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தணும்னா இந்த பூமியில் ஜனங்கள் நீதிமான்களாக்கப்படணும். எப்படி நீதிமான்களாக்கப்பட முடியும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டாதான் நீதிமான்களாக்கப்பட முடியும். அப்ப தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். குமாரனை அனுப்பினது தேவனுடைய நீதி. நீதிக்காக தான் பொறுமையாய் இருந்ததை காண்பிக்க, தன்னுடைய நீதியை விளங்க பண்ணும்படிக்கை தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இதுதான் தேவனுடைய நீதி. இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினது பிதாவாகிய தேவனுடைய நீதியாய் இருக்கிறது. அப்ப பிதாவாகிய தேவனுடைய நீதியை யார் மூலமாய் அவர் வெளியரங்கமாக்குகிறார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளியரங்கமாக்குகிறார். அப்ப நீதியாகிய கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டு விட்டார், நமக்காக வெளிப்பட்டு விட்டார். அந்த நீதியாகிய கிறிஸ்துவை தான் நம்ம என்ன செய்யணுமா? தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு அருமையான வசனம் உண்டு, ரோமர் 13:14 பாருங்க. ரோமர் 13:14 அருமையான வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள் பாருங்க. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொண்டோமானால், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டோமானால், இயேசு கிறிஸ்துவை
நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? போட்டிருக்கணும். நம்ம ஆலயம்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவரை நாம் தரித்து கொண்டவர்களாக இந்த பூமியில் வாழ்வதற்கே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்படுவோம். ட்ரெஸ்ஸு போடலைன்னா நிர்வாணியாக இருப்போம். நீதியாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். தரித்து கொண்டோம் என்றால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். மகிமையின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டவர்களாய் காணப்படுவோம். நிர்வாணிகளாய் வெளிப்பட மாட்டோம். நிர்வாணியாக எப்போ வெளிப்பட்டார்? ஆதாம் பாவம் செய்த பொழுது தன்னுடைய நிர்வாணத்தை தானே கண்டார். அப்போதான் பிதாவாகிய தேவன், ஆதாமே நீ எங்கே இருக்கிற? அவருக்கு தெரியாதா ஆதாம் எங்கே இருக்கிறான்னு? அவருக்கு தெரியாதா? அழகாக தெரியும். அவன் வாயினால ஒரு உத்தரவு வரட்டுமே என்று சொல்லி கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் என்னை கவனித்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். யாரை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம்? எப்படி நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. நம்மை அவர் எங்கே, செய்தியின் துவக்கத்தில் சொன்னேன், கொண்டு போய் விடுகிறவர். கொண்டு போய் விடுகிறவர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அன்றைக்கு நம்ம என்ன செய்கிறாராம்? அப்படியே கொண்டு போகிறாராம். நிழல்ல இருந்து நிஜத்துக்குள்ளாய் கொண்டு போய் விடுகிற தேவன். நம்ம நிழலுக்குள்ளாய் இல்லை, நிஜத்துக்குள்ளாய் நம்மை அழைத்து கொண்டு போவார். நிழல் எது, நிஜம் எது அறிந்தவர்களாய் காணப்படுவோம். அவர் முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நிழலுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். இன்றைக்குமே அவர் சொல்லியிருக்கிறார், ஊழியக்காரனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும், நீதிமானுக்கும் மற்றவனுக்கு என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பினோரை அவர் மறப்பதில்லை. தேடி வந்தோரை கைவிடுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இரக்கத்தின் சிகரம் அவர். இரக்கத்தின் சிகரம். அவரை தரித்து கொண்டால் நான் வெட்கப்பட மாட்டோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை எப்படி தரித்து கொள்வேன்? இந்த குணாதிசயத்தில் அவரை நான் தரித்து கொள்ளுவேன். என்னுடைய பார்வையில் அவரை நான் தரித்து கொள்ளுவேன். நான் சில செய்திகளை கேட்கிறேனே, அந்த செய்திகளை எப்படி நான் வார்த்தைகளை எடுக்கணுமோ அதில் நான் கிறிஸ்துவை போல என்று சொல்லி கிறிஸ்துவை நான் தரித்து கொள்ளுவேன். ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அவரை தரித்து கொண்டு அவரை நான் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இப்படித்தான் கர்த்தருடைய அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. அவருடைய வார்த்தைக்குள்ளாய் அத்தனை பொக்கிஷங்களும் அடங்கி இருக்கிறது, புதை பொருள்கள் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று. தேவனுடைய நன்மை, தேவனுடைய சித்தம். பாருங்க, அதுல 3 காரியம் இருக்கு. தேவனுக்கு நன்மை எது, தேவனுக்கு பிரியம் எது, அவருக்கு பரிபூரணமான சித்தம் எது, இதை அறிஞ்சு நம்ம செயல்படணும். அதுதான் அவரை தரித்து கொள்ளுகிறது. தேவனுடைய நன்மை. மனுஷனுக்கு நிறைய நன்மை தெரியலாம், நன்மையானது இது நன்மையானதுன்னு தெரியலாம். ஆனால் தேவனுடைய நன்மை எது என்று அறிந்து நாம் செயல்பட வேண்டும். தேவனுடைய நன்மை எது என்பதை நாம் இந்த பூமியில கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அவர் தான் பிறந்த பொழுது மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக, பூமியிலே சமாதானம் உண்டாவதாக, மனுஷர் மேல் பிரியம். பாருங்க, தேவனுக்கு எது பிரியம்? தேவனுக்கு எது பிரியம்? பார்த்து செய்த குமாரன். மனுஷர் மேல் பிரியம் யாருக்கு? தேவனுக்கு. அப்ப மனுஷர் மேல் பிரியம் இருக்கிறத ப்ரூவ் பண்ணுவதற்கு குமாரன் இந்த பூமிக்கு வந்தார். குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் மனுஷர் மேல் பிரியமாய் இருக்கிறத ப்ரூவ் பண்ணும்படிக்கு. ஹல்லேலூயா.
அப்படித்தான் கர்த்தரும் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21 22 வரைக்கும் வாசிக்கும் பொழுது தேவன் எப்படி அனுப்பப்பட்டு தன்னைத்தானே எப்படி தாழ்த்தினவராய் வந்தார் தெரியுமா? மனுஷர் மேலே பிதாவுக்கு பிரியம் இருக்கிறது என்று குமாரன் அறிந்து கொண்டார். ஆனால் குமாரனுக்கு என்ன ஆசைன்னா, தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். நன்மையும் பிரியமும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. குமாரனுக்கு நல்லா தெரிஞ்சது, பிதாவாகிய தேவனுடைய பிரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி. அவருடைய பிரியம் என்ன? தாழ்மையாய் நடந்து கொண்டார். லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், 21 22 அதை வாசிச்சு பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். வரிசையா நிற்கிறாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு கியூ நின்று கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று, இயேசு என்ன செய்யறாரு? அங்கே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார். ஜெபம் பண்ணுகிறார். வானம் திறக்கப்பட்டது. ஏன்னா அந்த ஜனங்கள் எல்லாரோடு கூட குமாரனாகிய கிறிஸ்து நிற்கும் போதே பிதாவுடைய இருதயம் அங்கே திறக்கப்பட்டாயிற்று. அதனால வானம் திறக்கப்பட்டது. காரணம் என்ன? என்னுடைய மடியில் செல்ல பிள்ளையாய் வாழ்ந்த என் குமாரன் என்னுடைய பிரியத்தை நிறைவேற்றும்படி அந்த ஜனங்களோடு கூட வரிசையில் நின்று கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு ஒரு ஃபேமஸானவங்க, ஒரு மரியாதைக்குரியவங்க, ஒரு உயர்ந்தவங்க யாராவது கியூ வரிசையில் நின்று ரேஷன் கடையில் நிற்பாங்களா? நிற்க முடியாது. வேற எங்கேயாவது கியூ வரிசையில் நிற்பாங்களான்னு பார்த்தா நிற்க மாட்டாங்க. அவங்களால நிற்க முடியாது. ஆனால் என் தேவன் இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாரே, அவர் தம்முடைய நீதியை நிறைவேற்றும்படிக்கு ஜனங்களோடு ஜனமாய் நின்று கொண்டு இருந்தார். அதை பார்த்த பிதாவாகிய தேவனுடைய இருதயம் உடைந்தது, பாசம் பீறிட்டு வந்தது. என் மகனே என்று சொல்லி அப்பொழுதுதான் அழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்து இறங்குகிறார்? ரூபம் கொள்ளுகிறார். ஆவியானவருக்கு ரூபம் இல்லை என்று பாடுவோம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு என்று எழுதப்பட்டு இருக்கிறது அல்லவா? என்ன ரூபம் கொண்டார்? புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கினார். அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ண வேண்டியதா இருக்குது. பிதாவாகிய தேவனுக்கு இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி குமாரனை நிரூபணம் பண்ண வேண்டும் என்று அவருடைய இருதயம் துடிக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, இப்படித்தான் இன்றைக்கும் தாழ்த்தும் பொழுதே தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், கிருபை பெற்றவர்களோ தாழ்மையோடு இருப்பார்கள். அப்ப தாழ்த்தும் பொழுது தேவனுடைய இருதயம் அப்படியே கனிஞ்சி இரக்கமுள்ளவராய் வந்துடுறாராம். ஐயோ, என் பிள்ளை எப்படியாய் தன்னை தாழ்த்துகிறார், எப்படியாய் தன்னை தாழ்த்துகிறாள் என்று சொல்லி எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுகிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் அந்த தாழ்மையை பார்த்தவனுடைய பிதாவுடைய இருதயம் பூரித்து அங்கே ஒரு வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுகிறது. அது தேவனுக்கு பிரியம் என்று பகுத்தறியத்தக்கதான அந்த பகுத்தறிதலை அவர் பெற்றிருந்தார். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறது. புதிய மனம் இருந்தாதான் கீழ்ப்படிதல் மனத்தாழ்மை வரும். ஏன்னா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அங்கே நீதி என்ன ஒன்று பார்த்தோம் இல்லையா? பிதாவுடைய நீதி எது? பொறுமை. பொறுமை. அவர் பொறுமையா இருந்த காலத்தில் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். அப்போ பிதா எப்படி இருந்தார்? பொறுமையா இருந்தார். பொறுமையா இருந்ததை காண்பிக்கும் பொருட்டாக தான் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை நீதியாக வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவை நீதியாக வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பொறுமையா இருந்த பிதா, இங்கே தாழ்மையா இருந்த குமாரன். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள என்ன வேணும்? இன்னும் பொறுமையும் இன்னும் தாழ்மையும். அதுதான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமுமாய் இருக்கிறது. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தமாய் இருக்கிறது. இதை நம்ம அறிஞ்ச உடனே நம்முடைய மனம் எப்படி ஆகுதான்? புதிதாகுதான். மனம் புதிதாகுது. பழைய ஏற்பாட்டில் இதற்காக நான் ஒரு காரியத்தை எடுத்திருக்கிறேன் பாருங்க.
அதை பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக அந்த பகுத்தறிகிற ஒரு இருதயம் நமக்கு இருந்துச்சுன்னா பகுத்தறிந்து கொள்வோம். பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த பகுத்தறிதல் உண்டாகுதாங்கிறத பார்க்கலாம். ரோமரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 19:14, இந்த ரெண்டையும் நம்ம எடுத்து பார்த்தா ஒரே சம்பவம் தான், ஒரே சம்பவம். ஏன்னா அங்கே ஏசபேலால் துரத்தப்பட்ட எலியா எங்க படுத்திருக்காரு? சூறை செடியின் கீழே படுத்திருக்கிறாரு. சூறை செடியின் கீழே படுத்துட்டார். இனி அவ்வளோதான், என்னை எடுத்துக்கோங்க, என்னோட பீரியட் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே, போதையா அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் இன்னும் அவருக்கு முடிவை குறித்து பேசலை. ஆனால் இவரே சோர்ந்து போய் என்ன சொல்லிட்டாரு? போதும்பா, ஓடினது போதும், நடந்தது போதும். இப்படி எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வாழ்ந்தது போதும்பா, வாழ்ந்த வாழ்க்கை போதும்பான்னு சொல்றீங்களா? கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். ஒரு நாள் அதில் திருப்தி ஆகாதீங்க. இந்த ஜீவன் இருக்கும் வரை நான் சந்தோஷமும் சமாதானமாய் ஆரோக்கியமாய் ஐஸ்வர்யமாய் கனத்தோடு கர்த்தருக்கென்று வாழ்வேன். அந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும்னு சொல்லுங்க. எலியா எப்படி வந்து படுத்திருந்தார்? போதும் ஆண்டவரே. விட்டாரா? கர்த்தர் விடுகிறவர் அல்ல, விடுகிறவர் அல்ல. அப்படி 1 ராஜாக்களின் புத்தகத்துக்கு வாங்க, 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே பேசுகிறார். அங்கே பாருங்க, அவர் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறார், குகையில் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ எதற்காக இப்படி உட்கார்ந்து இருக்கிற? கெபிக்குள்ள வந்து எப்படி உட்கார்ந்து இருக்கிற? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் செய்யணும்? உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறார். வெளியே வந்து பார்க்கிறார், பர்வதங்கள் அப்படியே கர்த்தர் கடந்து போகிறார். அப்படியே அவரும் தேவனும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போதான் அவர் சொல்றாரு, 10ஆம் வசனத்தில் பாருங்க, ஆண்டவர்கிட்ட யார் சொல்றா? எலியா சொல்றாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். தன்னை குறித்து தானே சொல்கிறது. நான் பக்தி வைராக்கியமாக இருந்தேன், நான் ஜெபிச்சேன், நான் உபவாசம் பண்ணினேன். இவர் தான் சொல்றார், நான் பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரனுடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருத்தை மாத்திரம் மீதியா இருக்கிறேன். எலியாவுக்கு என்ன வந்துருச்சு? நான் மட்டும்தான் உங்களுக்காக நின்றுட்டு இருக்கேன் ஆண்டவரே. அப்போ எலியா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தரை பார்க்கிற ஒரு மனிதன். கர்த்தர் தன் இடத்திலிருந்து சுற்றிலும் உலகத்தை பார்க்கிற தேவன். அவருக்கு தெரியும் யார் யாரெல்லாம் அவருக்காக வைராக்கியமாக இருக்கிறார்கள் என்று. உடனே கர்த்தர் பதில் சொன்னார். பார்த்தீங்களா? தேவ உத்தரவு என்ன? அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை மீதியா வச்சிருக்கிறேன். உனக்கு அது தெரியல. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் மீதியா வச்சிருக்கிறேன்ப்பா, உனக்கு தான் அது தெரியல. அப்போ உள்ளுக்குள்ள என்ன இருந்திருக்காங்க? அவரையும் அறியாமல் ஒரு பெருமை. நான் தான் கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்கு. இன்றைக்கும் கூட ஜனங்களுக்குள்ள அந்த பெருமை, இந்த சுயநீதி அவங்களுக்கும் தேவனுக்கும் நடையில இருக்குதுங்கிறத அறியாம நான் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தேன். அப்போ கர்த்தர் சொல்றாரு, 7000 பேரை நான் மீதியா வச்சிருக்கிறேன். அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா தாமே வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அவர் வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிற தேவன், வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற கர்த்தர். இன்றைக்கும் கூட நம்ம இந்த காரியத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? எலியா எவ்வளவோ கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தார். ஆனால் அதை போல பக்தி வைராக்கியமாக இருக்கிற 7000 பேரை இருக்குதுன்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். மனிதர்களுக்கு ஒருத்தருக்கு புரியாது. தேவனுக்கென்று நான் தான் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. எந்த விதத்திலும் பெருமை பாராட்டுறதுக்கு நாம் தகுதியற்றவர்கள். நான் ஜெபிச்சேன்ல, அதனால தான் இப்படி நடந்துருச்சு. எவ்வளவு ஒரு பெருமை, எவ்வளவு ஒரு பெருமை. நான் ஜெபிச்சு உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சது. இப்படிலாம் பிரச்சனை பண்ணவங்களாம் உண்டு. அதனால தான் நான் சொல்றேன், எல்லா விதத்திலும் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவில் நாம் சரியா இருக்கும்படிக்கு பிதா எப்பேற்பட்ட தேவன் அவர் பொறுமையா இருந்து தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். குமாரனாகிய கிறிஸ்து
தாழ்மையாக இருந்து தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். ஊழியக்காரராக இருந்த எலியா எவ்வளவு மேலான ஆவியை பெற்ற அற்புதங்களை செய்த ஒரு மனுஷன். ஆனாலும் பாருங்க, தன்னைத்தான் பார்த்து பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை அறிந்த மனுஷன்தான். அவர் சொன்னார், நான் மட்டும்தானே இருக்கிறேன், நான் மட்டும்தானேன்னு சொன்னார். இல்லைப்பா, உன்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னார் பிதா. அதை போல சுயநீதியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நம்ம மனம் திரும்பிடுவோம். கர்த்தர் நல்லவருங்க, கர்த்தர் நல்லவர். இந்த சுயநீதியே எனக்குள்ள வேண்டாம். நான் செய்கிறது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், அவங்க தான் தவறுன்னு சொல்கிறோமா? ஒரு வீட்டில் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா கணவனை குற்றப்படுத்துறது, மனைவியை குற்றப்படுத்துறது, இதான் நடக்குது. குடும்பங்களில் பிள்ளைகள் ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்னா மனைவி உடனே என்ன சொல்கிறாங்க? உங்களால் தான் பிள்ளை இப்படி கெட்டு போயிட்டான். இல்லை, கணவன் உடனே என்ன சொல்கிறாரு? நீ வளர்த்த வளர்ப்பு தான் பிள்ளை இப்படி கெட்டு போயிட்டான்னு சொல்கிறது. இல்லை, ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிற வாழ்க்கை வாழும்படி நாம் அழைக்கப்படவில்லை. யாரும் குற்றஞ்சாட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரே ஆண்டவர். அப்புறம் கணவன் மனைவியை, மனைவி கணவனை ஏன் குற்றப்படுத்தணும்? எத்தனை மற்றவங்களெல்லாம் குற்றப்படுத்தாமல் நம்ம வாழ்ந்துருவோம். ஆனால் வீட்டுக்குள்ளே நமக்கு ஒருத்தரை ஒருத்தர் குற்றப்படுத்துகிற வாழ்க்கை இருக்கிறதே. இதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! பரலோகத்தின் தேவனே, மகிமையின் தேவனே, மகத்துவமானவரே, வல்லமை நிறைந்தவரே, வாக்கு மாறாதவராய் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற தேவனாய் அப்பா, இந்த நாளிலும் தகப்பனே ராஜா, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு ராஜா, தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் தேவனுக்கு பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதான மனதின் மறுரூபம் உள்ளவர்களாய் வாழும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. காரியம் மனதில் உண்டாகிற மறுரூபம் தான் ஆண்டவரே. ஜெபிக்கிற நேரம் மறுரூபம் அடைகிற நேரம், வேத வசனத்தை கேட்கிற நேரம் மறுரூபம் அடைகிற நேரம், துதிக்கிற நேரம் மறுரூபம் அடைகிற நேரம் ராஜா. இப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கிருபைக்குள்ளாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளுங்க. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய இனிய சிநேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.